வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வழக்கு விசாரணையை மீண்டும் தொடருவோம் என்று என்டையர் டீமையும் அழைச்சிட்டு பாண்டிச்சேரி போயாச்சு. பாண்டிச்சேரியில் ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்து போன காவல்துறையினர் எல்லாரும் அங்கே தங்கிட்டு எந்த கடையில் நகை வாங்கினான் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு போய் பார்க்குறோம். அங்கே தகவல் நாங்கள் கொடுத்து இந்த டெபிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நாங்கள் அதில் யாரும் பணம் எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் தகவல் அங்கே போய் கிடைக்கிறதுக்குள்ளேயே அவன் 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கிட்டான். அவன் அந்த நகை வாங்கினதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. அந்த மாதிரி போய் யார் பணம் வாங்கினா அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோவில் உள்ளவனை நகை வாங்கினது யாருன்னு காமிச்சோன்னா அவர் அந்த அடையாளத்தை காமிச்சு அந்த ரமேஷையே காமிச்சு இவன் தான் சார் நகை வாங்கினான்னு கேட்டார். எவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் அவன் ஒரு மோட்டர் பைக்கில் வாங்கினான். அந்த மோட்டார் பைக்கை வெளியில் ஸ்டாண்டு போட்டுட்டு உள்ளே டெபிட் கார்டு யூஸ் பண்ணான். அந்த மோட்டர் சைக்கிள் வாடகை மோட்டர் சைக்கிள் சார். எப்படி வாடகைன்னு சொல்கிறீங்கன்னா, பாண்டிச்சேரியில் உங்கள் ஊரில் சைக்கிள் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி இங்கே பாண்டிச்சேரி வர்றவங்க எல்லோரும் டூரிஸ்ட்டு பைக்கை வாடகைக்கு எடுத்து சுற்றி பார்ப்பாங்க சார். அந்த மாதிரி ஒரு பைக் எடுத்துகிட்டு அவன் வாங்கினான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பைக் கொண்டு விட்டுட்டானா, எந்த இடத்துல வாடகைக்கு எடுத்துருப்பான்னு சொல்லிவிட்டு அங்கே 4-5 கடை இருக்குது. அந்த இடத்துல போய் ஒவ்வொரு கடையாக விசாரிக்கும்போது அவன் ரமேஷுங்கிற பேர்லேயே பதிவு பண்ணி ஒரு இடத்துல பைக் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சு. பைக்கு திரும்பி வந்துடுச்சா அப்படின்னு கேட்டால், இன்னும் திரும்பி வரல சார், அவர் 2 நாளைக்கு அந்த பைக்கு வாடகைக்கு வேணும்னு சொல்லி எடுத்திருக்காரு சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டீமை விட்டுட்டு இந்த பாண்டிச்சேரியில் ஏற்கனவே அவனுடைய நண்பன் ஆனந்த் அங்கே போயிருந்தான் இல்லையா, ரமேஷும் ஆனந்தும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு 2 பேருடைய செல்ஃபோனும் பாண்டிச்சேரி காமிச்சிச்சு இல்லையா, அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்லி செல்ஃபோன் லொக்கேஷன் பார்க்கும்போது ஆனந்தோட லொக்கேஷன் மட்டும் பஸ் ஸ்டாண்டு காமிச்சிச்சு. உடனே அவனுடைய தம்பியை அழைச்சிட்டு நேராக பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் மட்டும் 1 மணி நேரம் தேடி இருக்கோம். திடீர்னு அவன் தம்பி, சார் எங்கள் அண்ணன் அங்கே நிற்கிறான் சார் அப்படின்னு சொன்னான். நேராக போய் அந்த ஆனந்தை பிடிச்சோம். உண்மையாக நடந்தது என்னன்னு கேட்கும்போது, அந்த ஆனந்துக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இவன் கொலை பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி போன பிறகு தனக்கு பயம் அதிகமானதுனாலையும் தன்னுடைய கொலையை பற்றின டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் தான் தன்பனோடு சேர்ந்து தண்ணி போடணுங்கிறதுக்காக ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி லேண்ட்லைனில் காண்டாக்ட் பண்ணி அவனை வர சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய செல்ஃபோன்லேருந்து இவனை காண்டாக்ட் பண்ணி எந்த லாட்ஜுக்கு வரணும்னு கேட்குறான். இவனை பிடிச்சிட்டு, ஏன்டா நீ வந்துட்ட அவனை விட்டுட்டு அப்படின்னு கேட்டோன்னே, சார் அவனுடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லை, அவன் ஒரே டென்ஷனாக இருந்தான், எனக்கு ஏதோ அவனுடைய நடவடிக்கையில் சந்தேகம் வந்துருச்சு சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்கு தெரியாமலே வந்துட்டேன் சார். அவன் எங்கடா போனான் அப்படின்னு, அவன் பைக் எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்கான் சார் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். பைக் எடுத்துகிட்டு வெளியில் போனான்னு சொல்லிவிட்டு அவன் எங்கடா தங்கியிருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே அழகாக ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தான். அவன் எனக்கு ஒரு லாட்ஜ் பேரை சொல்லி அந்த லாட்ஜில் உள்ள ரூம் நம்பர் 301ன்னா, நாங்கள் போய் தங்கியிருந்த ரூம் 302, அதே லாட்ஜ். உடனே இங்கேருந்து 2 பேர் அனுப்பிச்சு அந்த லாட்ஜுக்கு ஆள் அனுப்பிச்சு அந்த ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்காக அங்கே வந்தாக்க அவன் வெக்கேட் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது, அவனை பிடிக்கணுமேங்கிறதுனால அங்கே 2 காவலர்கள் அனுப்பிச்சிட்டு என்டையர் பாண்டிச்சேரியையும் 10 போலீஸ்காரங்களை வச்சுக்கிட்டு சுத்தமாக சல்லடை போட்டு தேடுறோம். கிடைக்கல. நைட்டு 9 மணிக்கு மோட்டர் சைக்கிள் வாடகைக்கு விட்ட இடத்துலேருந்து எனக்கு ஒரு தகவல், சார் அவன் பைக்கை கொண்டு விட்டுட்டுருக்கான் சார்னு. அப்படியே பிடிச்சிருங்கன்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் ஒரு கான்ஸ்டபிளும் அவனை பிடிச்சி அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. குற்றவாளி மாட்டிட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆனந்தையும் அழைச்சிட்டு ஆனந்தோட தம்பியையும் அழைச்சிட்டு அவன் ரூமை லாக் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னொரு பூட்டை போட்டு நேராக திரும்ப பைக் கடைக்கு வந்தோம். இவனை அழைச்சிட்டு போய் அந்த பாண்டிச்சேரி ரூம்லேயே வச்சு, ஏன்டா பண்ணேன், எதுக்கு இந்த கொலை பண்ணான்னா முதல்ல இல்லைன்னா சொன்னான். அப்புறம் அந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணது, இவனுடைய செல்ஃபோன், இவன் எத்தனை மணிக்கு ஆனந்திட்ட பேசினான், அவன்கிட்டருந்து என்னென்ன டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வந்தான், எல்லாத்தையும் ரூமை சர்ச் பண்ணால் இவன் பையிலே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அவனுடைய செல்ஃபோனு எல்லாமே இருந்துச்சு. நான் செல்ஃபோனை எடுக்கும்போதே நினச்சேன், சார் நான் தூக்கி எறிஞ்சிருக்கணும் சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் தான் சார் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு அழுதான். எதுக்காகடா அவனை கொலை பண்ணேன்னா, இந்த மாதிரி பத்திரிக்கை வைக்கிறதுக்காக துணைக்கு ஆள் வேணும்னு சொல்லிவிட்டு அவன் என்னை தொடர்பு கொண்டு கூப்பிட்டான் சார். நான் திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம், சாயங்காலம் வந்தோம் சார், 2 பேரும் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு திருச்சியில் தங்கணும் சார். பிராந்தி பாட்டில் வாங்கிட்டு சொல்லி 2 பேரும் ஃபுல்லாக தண்ணி அடித்தோம் சார். அப்போ இவன் துபாயில் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளோ வசதியாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தான் சார்.
என் மனசில் வந்து ஒரு பெரிய கெட்ட எண்ணம் வந்துருச்சு சார். நம்ம இவ்வளோ வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கோம், 2 பேரும் ஒன்றா தானே படிச்சிருக்கோம். இவன் கழுத்தில் 10 பவுன் செயின் போட்டிருக்கான், 5 பவுன் பிரேஸ்லெட் போட்டிருக்கான், கை விரலெல்லாம் மோதிரம் போட்டிருக்கான், பணம் இவ்வளோ வச்சுருக்கான், கிரெடிட் கார்டு வச்சுருக்கான். ஏன் இவனை வந்து நம்ம வந்து கொலை பண்ணிவிட்டு இதெல்லாம் அபகரிச்சிக்க கூடாதுன்னு சொல்லி நண்பனுக்கே துரோகம் பண்ணிட்டேன் சார். நான் எப்பட்றா கொலை பண்ணேன், ஏது அருவாள்னு கேட்டோம். இவன் வந்து வெளியில் வந்து இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பத்திரிக்கை வைக்க போகும்போது, தனியாக வந்து போகும்போது பாதுகாப்புக்கு வேணும்னு நான் அருவாலாம் வச்சுருக்கேன்னு போதையில் என்கிட்ட சொன்னான் சார். அவன் டிக்கில் ஒரு பெரிய அருவா இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே போன பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலான்னு சொல்லி காலையில் 9 மணிக்கு தண்ணி வாங்கி வயக்காட்டில் போய் வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி அடித்தேன் சார். தண்ணி அடிக்கும்போது எங்கள் 2 பேருக்குள்ளே தகராறு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் கண்ணாபின்னான்னு அவனை வெட்டிட்டேன் சார். ஏன் வெட்டினேன், எப்படி வெட்டினேன்னு எனக்கு தெரியல, போதையில் வெட்டிட்டேன் சார்னு சொல்லி சொன்னான். அப்போது எப்படி சார் என்னை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டான். நீ சாப்பிட்ட பிராந்தி பாட்டில் தாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் சொல்கிறான், பிராந்தி பாட்டில் தான் நான் தொடச்சிட்டேனே. நான் எவ்வளோ கிரிமினல் மைண்டு பாருங்கள் கிராமத்தில் இருக்கிறவனுக்கு. பிராந்தி பாட்டில் மூடியை நீ ஒன்றும் செய்யலையடா, அதிலேருந்து தான் கண்டுபிடிச்சோன்னு சொன்னோன்னா வியந்து போயிட்டான். அவன் வியந்ததோடு இல்லை, எல்லாருமே அதில் வியந்து போனாங்க. சரி, காரோட நம்பர் பிளேட் எங்கடானா, நம்பர் பிளேட்டை கலட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க உடனேன்னு சொல்லிட்டு தூக்கி காவிரி ஆற்றுல எரிஞ்சிட்டேன் சார் நான் வரும்போது. அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஆனந்தை கூப்பிட்டு 2 பேர் இருந்தோம் சார். இந்த பையில என்னை காமிச்சு கொடுத்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி அவனை காமிச்சான் ஆனந்தை. இது எதற்காக சொல்லுகின்றேன் என்றால் நண்பர்களே, கூடா நட்பு கேடாய் முடியும். வறுமையில் இருக்க ஒருத்தன்ட்ட இரத்த வேர்வை நிலத்தில் விழ, ஒவ்வொரு நிமிடமும் குடும்பத்தை பிரிந்து, ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் வியர்வையாக்கி, ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் சென்று பாலைவன பிரதேசத்திலே வேலை செய்து சம்பாதிக்கின்ற பணத்தை போலி கௌரவத்திற்காக இவ்வளவு பொறுப்புகளை சுமந்து கொண்டு தன்னுடைய தம்பியினுடைய திருமணம், நிறைமாத கர்ப்பிணியான மனைவி, பிள்ளைகளையே நம்பியிருக்கின்ற பெற்றோர், இவர்களுக்காக வெளிநாட்டிலே சென்று உழைத்து பணம் சம்பாதித்து வந்து போலி கௌரவத்திற்காக வறுமையிலே வாடுகின்ற தன்னுடைய நண்பனிடம் தன்னுடைய புகழை பாட வேண்டும் என்று நினைத்து அளவுக்கு அதிகமான செல்வ செழிப்பில் இருப்பதாக அவனிடம் காண்பிப்பதற்காக சாராயத்தை வாங்கி குடிச்சு, அதனால் தானே தன்னுடைய உயிரை பறிகொடுத்து தன்னுடைய மனைவியை கணவனற்ற விதவையாக மாற்றி தந்தைக்கு பிள்ளை இல்லாமல் செய்து எவ்வளவு குழப்பங்கள் ஒரு குடும்பத்திலே வருகிறது பாருங்கள். இத்துணைக்கும் காரணம் என்ன? கூடா நட்பு. தன்னை பற்றி தேவையில்லாத அதிக அளவிலே மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற காரணத்தினாலே போலி புகழுரை, இந்த புகழுரைகளுக்காக தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, எப்பொழுதுமே வறுமையில் இருக்கின்ற ஒரு மனிதனிடம் தன்னுடைய செல்வ செழிப்பை காண்பிப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல என்று கூறுவார்கள். அதுவே இவனுக்கு கேடாய் முடிந்து விட்டது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கடைசி வரைக்கும் கவனம் தேவை. தேவையில்லாமல் தற்புகழ்ச்சி கொலையில் கொண்டு வந்து விட்டுவிடும். தன்னுடைய உழைப்பு, குடும்ப கௌரவம் அத்துணையும் சிதைந்து போய்விடும் என்பதை நாம் அறிய வேண்டும். இது போன்ற தவறுகள் இனிமேலும் நடக்கக்கூடாது. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறை பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு பிராந்தி பாட்டிலினுடைய மூடியை வைத்து கூட ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கின்ற காவல்துறை தமிழக காவல்துறை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.